ஹாய் கைஸ், எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து ஜூன் 22. ஓகேவா? போய் சொல்ல மாட்டேன். ஓகே, ஜூன் 23 ஆயிடுச்சு. ஆனால் ஜூன் 22 நான் வந்து மெர்சல் படம் பார்த்தேன். மெர்சல் படம் தியேட்டருக்கு போய் பார்த்து அந்த படத்தை வந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணி வைப் பண்ணி செம்மையா கத்தி பயங்கரமா அந்த படத்தை வந்துட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனா நான் இந்த படத்தை ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். மெர்சல் ரீ-ரிலீஸ் மெர்சல் படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். இந்த மெர்சல் படத்தோட ரிவ்யூ நான் வந்து இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறேன். ஸோ இருந்தாலுமே இந்த படத்தை வந்து நான் இப்போ வந்து திரும்ப ஒரு விஷயம் பேச போறேன். அண்ட் இந்த தளபதி பர்த்டேக்கு வந்து மெர்சல் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னென்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு மெர்சல், ஜில்லா, கத்தி, தெரி, சச்சின். ஸோ இந்த 5 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த 5 படங்கள்ல நான் பார்த்தது அண்ட் இப்போ பார்த்தது மெர்சல் மட்டும்தான். எல்லா படங்கள்ல வந்து நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி நம்ம சேனல்ல போட்டுருக்கிறேன். ஆனா அதுல ஜில்லா படம் மட்டும் போட்டது கிடையாது. ஸோ அதோட ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மெர்சல் பத்தி நம்ம நிறைய பேச போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அந்த ரிவ்யூ பார்க்கணும்னு வச்சீங்கன்னா போய் இதுல பாருங்க. இல்ல இந்த ரிவ்யூ நான் பார்க்குறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா இதுக்குள்ள பாருங்க. ஏன்னா இதுல சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம்னு இருக்கேன். ஸோ அதை பத்தி வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். படத்துல வந்து கதையை சொல்றதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு அடுத்த அந்த கதை என்ன ஏது அப்படின்னு பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வாடி ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதை வந்து விஜய் சார் பாடிட்டு வர மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. வாடி ராசாத்தி, வாடி ராசாத்தி. அது மட்டும் இல்லாம யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் அப்படி மாதிரி இருந்துட்டு அவருடைய படத்தை அவரே வந்து ரெஃபரன்ஸா வச்சிருப்பாரு. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்பு. இந்த மாதிரி வந்து விஷயத்த வந்துட்டு ரெஃபரன்ஸா இந்த படத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த போறோம்னு பாருங்க. நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மேட்ரு. ஸோ மெர்சல்ல வந்து ஸ்டார்டிங்ல இந்த மெர்சல் அரசன் சாங் வர்றதுக்கு முன்னாடி இவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்துட்டு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் வந்திருப்பாரு. அதான் நம்முடைய மோட்டர் ராஜேந்திரன் சார். ஸோ ஹெல்த் மினிஸ்டர் வந்த உடனே ஹெல்த் மினிஸ்டர்ல அப்படின்ட்டு ஓகே வந்தது பேசும்போது பப்ளிக்னா என்ன அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லுவார். சொன்னோன்னே ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்ட்டு நம்ம முதல்ல வந்து சொல்லுவாரு. ஸோ இது வந்து உடனே நம்ம தலைமை வந்துட்டு ஆமா 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 அப்படி மாதிரி இங்க தலைமை சொல்லுவாரு ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். என்ன மாறா? ஆமா ஆமா. இதே சீன் வந்து விஜய் சார் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ திரைப்படத்துல நம்ம சம்பந்தா அப்ப சொல்லுவாரு. கவர்மெண்ட்னா ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள். என்ன ராஜேந்தர்? ஆமா ஆமா. சோ அதுல வந்து மொட்டராஜன் இருக்காருல்ல, சோ அவர் வந்துட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா ஆமா. சோ அந்த சீனை வந்துட்டு இங்க வந்து வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படம் வந்து 2 படமும் ஒரே ஆள் எடுத்த டேரக்டர் தான். சோ அட்லீஸ்ட் சார் தான் எடுத்தாரு. தெரி திஸ் இஸ் மெர்சல். சோ ரெண்டையும் வந்துட்டு கொஞ்சம் மாத்தி பண்ணிருப்பாங்க. சூப்பரான சீன் வந்துட்டு அது. ஆமா ஆமா. போக்ரி படத்துல வர சீன் இருக்குல்ல, மறுபடியும் அதே சீன். ஓகேவா? சோ இது கொஞ்சம் வேற மாதிரி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எத்துறது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் இருக்குல்ல. ஸோ அந்த டைலாக் வந்து நம்ம சமந்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விஜய் சாரை மீட் பண்ணும்போது டே தம்பி
தம்பி உன்னத்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீன் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு யார் இங்க டாக்டர், 5 ரூபாய் டாக்டர் யாரு அப்படின்னு கேட்கும்போது பார்த்த உடனே யாரு டாக்டர் மாதிரி தெரிறாங்களோ அவங்க தான் 5 ரூபாய் டாக்டர் அப்படின்னு சொல்லுங்க. பார்த்தவன டாக்டர் மாதிரி எவன் தெரியுறானோ அவன் தான் டாக்டர். ஸோ அது வந்து எனக்கு பார்க்கும்போது மேபி அந்த சீனை வந்து ஒரு வேரியேஷனாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே வேரியேஷனாக இருக்குன்னு தோணுது எனக்கு. அதை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ஓகேவா? ஓஹோ. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டாக இருக்குண்ணா நீ. தேங்க்ஸ்பா. அந்த சீன் வந்து கேட்டீங்க அப்படின்னா போக்ரி படத்துல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் யாரா நீ அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்பாரு. யாரா நீ கேட்டோடனே என்னை பார்த்து தமிழ்நாட்டுல இருந்த கேள்வி கேட்கிற முதல் நீ தாங்க, உன்னை தனியாக கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஒரு கச்சக் அதை பண்ற மாதிரி இருக்கும். உன்னை தனியாக கவனிச்சுக்கிறேன். ஸோ அதை இங்கே வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்குண்ணா அப்படி மாதிரி இருந்துட்டு அதை வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 2 சீன் கொஞ்சம் ரெஃபரன்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸ்மார்ட்டாக இருக்குண்ணா நீ. தேங்க்ஸ்பா. அண்ட் அப்புறம் நம்முடைய சமந்தா அப்புறம் வந்து அவங்களுடைய அம்மா. ஸோ அவ சமந்தாவை வந்துட்டு ஒரு இந்த காலேஜுக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தங்க கடத்திடுவாங்க கத்தி முனையில். அண்ட் அவங்க அம்மாவை வந்துட்டு அதே மாதிரி கடத்திடுவாங்க. அப்போ வந்து நம்ம எஸ்டி சூர்யா வந்து உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ உள்ள என்ட்ரி கொடுத்துட்டு வந்துட்டு வெற்றி வேணும் அப்படின்ட்டு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேடியோ ஆட்டம் இந்த இடம் வந்து கட் பண்ணுறது அது பேசும்போது வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வேணும் வெற்றி வேணும் அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஸோ அது வந்து பார்க்கும்போது நம்மளுடைய தெரி படத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த மிட் நைட்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அதுல அந்த குழந்தை இருக்கும்ல, ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு கொல்றதுக்காக இவங்க வந்து உள்ள போலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு வேணா அப்படிங்கிற அந்த டைலாக் வந்துட்டு இருக்கும். ஸோ அது நீங்க வந்து பார்க்கும்போது மேட்ச் ஆகுதுல்ல. ஸோ அதுக்காக வெற்றிமாறன் இருக்காருல்ல, இந்த ஃபிளாஷ்பேக் கதை போகும்போது நம்முடைய வெற்றிமாறன் சார் வந்துட்டு அங்க அடி வாங்குவார். ஓகேவா? அடி வாங்கும்போது நம்ம ஆள் வந்து கொஞ்சம் வாத்தியார் மாதிரி. ஓகேவா? 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருப்பி அடிப்பார். என்ன உங்க அண்ணன் குஸ்தியில வீக்குடா அப்படி மாதிரி வந்துட்டு நம்முடைய ஹீரோயின் சொல்லுவாங்க. சொன்னோடனே அக்கா குஸ்தில எல்லாம் வீக் இல்லக்கா, அண்ணன் மேட்ச்ல தான் வீக், சரியா எண்ணி இருக்காது அப்படின்னு சொன்னேன். 4 ஆயிடுச்சுண்ணே, 3 தானடா, 4 ஆயிடுச்சுண்ணே அப்படின்ட்டு. ஏன்னா அடிச்சிருப்பாங்க 3 அடி அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அடிப்பேன் பாப்பாரு. 4 அடி வாங்கிடுவாரு, அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பாரு. ஸோ இதே மேக்ஸ்ல வீக் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்முடைய படத்துல குழந்தைங்களாம் வச்சு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த டைம் வந்துட்டு 12 பேர் நிக்கிறோம் ஒன்னு அடிக்கிறதுக்கு, என்ன 5 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. மேக்ஸ்ல வீக்கா நீ அப்படி அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதுவும் இதுவும் பார்க்கும்போது சிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 5 பேர் நிக்கிறானுங்க மேட்ச்ல ஃபெயில் ஆனி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் சார் வந்துட்டு ஒரு தியேட்டர்ல ஒரு மாசான என்ட்ரி கொடுப்பாரு தெரியுமா. அந்த என்ட்ரியில வந்து நம்மளுடைய தியேட்டர்ல அந்த தியேட்டர்ல வந்துட்டு நம்ம எம்ஜிஆர் சாரும் அதே மாதிரி நடந்துருவாரு. ஸோ அந்த படம் என்ன அப்படின்னா வந்துட்டு உழைக்கும் கரங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உழைக்கும் கரங்கள் படத்தோட ரெஃபரன்ஸை வந்து நாங்கள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தளபதியும் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ அது ஒன்று. அதுக்காக வெற்றிமாறன் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கோவில் நிலம் கட்டணும் அப்படி மாதிரில வந்து அந்த இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த வந்துட்டு இந்த இந்த பிஸ்னஸாக பார்க்குற சம் பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மினிஸ்டரு அண்ட் போலீஸ் இவங்கெல்லாம் வந்து இதில் வந்துட்டு ஃபேக்ட்ரி கட்டணும், உங்களுக்கு எல்லாம் வந்து வேலை பார்க்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியா அப்படி இப்படி பேசிட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸில் அப்படி இப்படி பேசிட்டு கம்மாய் நிலத்தையும் போச்சுட்டு எங்கேயா போவீங்க, அப்படி விட்டு நிலம் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஸோ அது எந்த லைட்ல வரும்னு தெரியல எனக்கு, லைன்ல ஓகேவா. ஸோ அதே இது எங்க இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சச்சின் படத்துல அதே மாதிரி பேசியிருப்பாரு நம்ம வடிவேலுட்டு, போடா அப்படின்ட்டு இல்லடா சச்சு போடா அந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதனால அதோட ரெஃபரன்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. யா நித்யா மேனன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம்
அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆக போகும். பட் ஆனால் சர்ஜரின்னு சொல்லி பேரை மாற்றி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த குழந்தை இறந்துருச்சு, இவங்களும் சாக போகிறாங்க, இங்கெல்லாம் தப்பாக இருக்குது, அந்த சீக்வெண்ட் இருக்கும். ஸோ அந்த சீக்வெண்ட்டில் திருப்பாச்சி ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. எப்படிடா சொல்கிறேன், திருப்பாச்சிக்குள்ள ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு கேட்டிங்கன்னா, எஸ், அந்த சீக்வெண்ட்டில் வந்துட்டு அவர் உடம்பெல்லாம் ரத்தமாக உடஞ்சி அந்த ஒரு அழுவாலை அப்படியே எடுத்துட்டு வாயில வச்சு கடிப்பார் தெரியுமா, வாயில வச்சு கடிச்சிட்டு அது வேட்டியை தூக்கி கட்டுவார் அப்படியே. அந்த சீக்வெண்ட் வந்துட்டு நம்முடைய திருப்பாச்சி படத்துல 21 பேரை வந்து போட்டு தள்ளுவாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அருவாலை வாயில வச்சுட்டு இந்த எலுமிச்சை தூக்கி அதில் சொருவார். ஸோ அந்த சீக்வெண்ட் வந்துட்டு ரெஃபரன்ஸாக இருக்கு திருப்பாச்சி படம். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீனுங்க, அட்லி எனும் ஒரு தீர்க்க தரிசி அப்படின்ட்டு. அண்ட் நம்முடைய முருகதாஸ் அவரும் ஒரு தீர்க்க தரிசி தான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்முடைய அட்லி வந்து கடைசியில அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போற மாதிரி காமிப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு மாறன் மாறன் எனும் நான் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் அங்க வாய்ஸ் ஓவர்ல கேட்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பதவி ஏற்றுக்கிற மாதிரி. ஆனால் இங்கே 2017 வந்துட்டு ரீலா பண்ண விஷயம் 2026 வந்துட்டு ரியாலிட்டியா நடந்திருக்குது. சி ஜோசப் விஜய் எனும் நான். ஸோ சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபயர் மூமெண்ட் தான். ஸோ அதை வந்து பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. சரி, முருகதாசன் ஏதோ சொன்னீங்க என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் கூட ஒரு சொல்லியிருப்பாரு, இந்த ஒரு டேர் மாதிரி, ஓகேவா, நீங்க வந்து கத்தி படத்துல இந்த ஃபயரா கை அசதி இப்படி பேசுனது வந்துட்டு ரியாலிட்டியில பேசணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவும் வந்து பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவரும் ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனால் இது கொஞ்சம் பயங்கரமான தீர்க்கதரிசி. கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு வந்துட்டு பேசப்பட்டு இப்போ வந்து கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் தான், ஓகேவா. மெர்சல்ல வந்துட்டு எனக்கு கண்ணில் பட்ட ரெஃபரன்ஸ் சீன் இவ்வளோ தான். ஸோ உங்கள் கண்ணில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் தட்.